Welcome to Telsagi Institute. இந்த 1 வீக்கா நம்ம யூடியூப் சேனல்ல TNPSC AE ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு இருந்தோம். டெய்லி ஒரு டாபிக் சூஸ் பண்ணி நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வீக்கெண்ட்ன்றதுனால ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட் டாபிக் இல்லாமல் ஜென்ரல் டாபிக் பற்றி பேச போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருப்போம். பட் எக்ஸாம் ஹால்குள்ளே போனதும் கரெக்டாக மறந்துடுவோம். எக்ஸாம் ஹால்குள்ளே போய் நம்ம ஏதாவது ஒரு கொஷின் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணோம்னா அந்த கொஷினை பார்த்ததும் இது நம்ம எங்கேயோ படித்தோமே அப்படின்ற ஃபீல் இருக்கும். பட் எங்கே படித்தோம் அப்படின்றது கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகாது. அப்படி இல்லைன்னா நமக்கு பி ஆப்ஷனில் இன்டென்சிட்டி வெர்சஸ் டைம்னு கொடுத்துருப்பாங்க, சி ஆப்ஷனில் இன்டென்சிட்டி வெர்சஸ் டெம்பரேச்சர். சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டைமா டெம்பரேச்சரா, டீன்னு வரும், அது டைமா டெம்பரேச்சரா அப்படின்றது நமக்கு அந்த ஸ்டேஜில் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நம்மளோட மெமரி பவர் வந்து பிளர் ஆகுறதுனால அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் வருது. அந்த பிளர் ஆகிற மெமரி பவர் இல்லை ஃபேட் ஆகிற மெமரி பவரை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் அடாப்ட் பண்ணி நம்ம எக்ஸாமில் மறக்காமல் எல்லா கொஷின்ஸ்லையும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஜென்ரலாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இனிஷியலாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் டே படிப்போம். ஃபர்ஸ்ட் டே படிக்கிறப்போ நமக்கு அது ஃபுல்லாகவே 100% ஞாபகம் இருக்கும். அதே இது செகண்ட் டே நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம படித்ததெல்லாம் அப்படின்ற மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அங்கங்கே நமக்கு ஏதோ லூப் கார்னர் பாயிண்ட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது. இது ஏன் அப்படின்னா அது நம்மளோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அது எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி ரிவிஷன் பண்ணுறதுனால மட்டுமே நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். ரிவிஷன் பண்ணுறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ராக்டிஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் தான். நம்ம ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறப்போ ஜஸ்ட் 10 to 20% தான் அந்த டாபிக் வந்து நம்ம கிளியராக இருக்கும் அப்படின்றது தான் ஃபேக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த டாப்பிக்கில் நம்ம கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த டாப்பிக்கில் நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம கொஷின் சால்வ் பண்ணுறப்போ அதை ஒரு கொஷினாக பார்க்குறப்போ ஸோ இப்படியும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கோ அப்படின்ற ஃபீல் வரும். ஸோ அந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் நினச்சி நம்ம கரெக்டாக பிரெயினில் ஏற்றி வச்சுப்போம். சப்போஸ் நம்ம கொஷின் சால்வ் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட்டு படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம் நிறையா. ஸோ நம்ம படிக்கிறதுல 50%ல் 40% தான் நம்ம படிக்கிற ஃபீல் இருக்கும். ரிமைனிங் நம்ம படிக்கலை அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், படிச்சிட்டோம், எல்லாம் ஓகே அப்படின்னா செகண்ட் டே ஃபுல்லாக ஞாபகம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. பிகாஸ் செகண்ட் டே நம்ம வேற ஒரு டாபிக் படிப்போம், அந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டே டாப்பிக்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம். ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டே படிக்கிற டாப்பிக்கை செகண்ட் டே நம்ம ரிவிஷன் பண்ணியே ஆகணும். செகண்ட் டே படிக்கிற டாப்பிக்கை தேர்ட் டே அப்படின்னு நம்ம அக்யூமுலேட் பண்ணி ரிவிஷன் பண்ணியே ஆகும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் எந்த கன்ஃபியூஷன்ஸும் வராது, மறக்காமலும் இருக்கும். இந்த கொஷின் நம்ம எங்கேயோ படித்தோமே அப்படின்ற ஃபீல் இல்லாமல் கரெக்டாக நம்ம இந்த பாயிண்ட் இங்கே இந்த டாப்பிக்கில் தான் படித்தோம், இப்படி தான் வரும் அப்படின்னு நமக்கு அக்யூரேட்டாக ஸ்ட்ரைக் ஆகும். சரி, ஓகே மேம், ரிவிஷன் பண்ணலாம். பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிலபஸ் ரொம்ப வேஸ்ட் சிலபஸ், அதை நம்ம ரிவிஷன் பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கேட்டு அந்த மாதிரினா ஃபார்முலாஸ் எழுதி வச்சு ஈஸியாக ரிவிஷன் பண்ணிடலாம். பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக் கொஷின்ஸ் தான், பட் ஃபுல்லாக தியரிஸ். ஸோ இதை நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சின்ன சிலபஸ் தான், பட் யூபிஎஸ்சிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய சிலபஸ், இன்னுமே வாஸ்ட் சிலபஸ் இருக்கும். அவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா மைண்ட் மேப்பிங் டெக்னிக். அந்த டெக்னிக் எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை நோட்ஸ் எடுக்க போகிறோம். எப்படி நோட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா A4 ஷீட் எடுத்து அதை நம்ம லேண்ட்ஸ்கேப் ஸ்டைலில் வச்சுட்டு சென்ட்ரலாக ஒரு சர்க்கிள் போட போகிறோம். நம்ம படித்த டாப்பிக்கை அந்த சர்க்கிள் தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த டாப்பிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம சப்டிவிஷன்ஸாக அந்த சென்ட்ரல் டாப்பிக்லேருந்து பிரான்ச்சஸ் வந்து சப்டிவிஷன்ஸில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இப்படி தான் நம்ம, இது சும்மா எக்ஸாம்பிள். சென்ட்ரலில் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், அதை நம்ம சென்ட்ரலில் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ பேட்டர்ன்ஸ்,
ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன், வெலாசிட்டி ஃபங்க்ஷன், கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா சப்டிவிஷனில், அதெல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ, ஃப்ளோ பேட்டர்ன்ஸ், கண்டினியூட்டி ஈக்குவேஷன், ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன், வெலாசிட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இதே மாதிரி சப்டிவிஷனில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். தென் அந்த சப்டிவிஷனுக்குள்ள என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், அதை பாயிண்ட் 1, 2, 3 அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மைண்ட் மேப் போட்டிருக்கேன், அதை ஷோ பண்ணுறேன். இந்த மைண்ட் மேப் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ்க்கு நான் என்ன சொன்னேன், நம்ம ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் வீடியோஸ்லேயே நான் இனிஷியலாகவே சொல்லியிருக்கேன். ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 5 to 6 டாபிக்ஸ் இருக்குங்க. என்னென்ன டாபிக்? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளோ, ஃப்ளோ பேட்டர்ன்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஆக்சிலரேஷன், கண்டினியூட்டி ஈக்குவேஷன், பொட்டன்ஷியல் அண்ட் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த டாபிக்குள்ள என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சப்டிவிஷன்ஸில் எழுதிடுவோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளோ என்னது? யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம், ஸ்டெடி, அன்ஸ்டெடி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டோமா. ஸோ இதில் நமக்கு ஸ்டெடி ஃப்ளோனா என்ன, அன்ஸ்டெடி ஃப்ளோனா என்ன அப்படின்ற பாயிண்ட்ஸை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை மாதிரி எல்லா டாபிக்ஸ் கீழேயும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஃப்ளோ பேட்டர்ன்ஸில் என்னது? ஸ்ட்ரீம் லைன், ஸ்ட்ரீக் லைன், பாத் லைன். இப்போ ஸ்ட்ரீம் லைனில் என்ன இம்பார்ட்டன்ட்? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன். ஸ்டெடி ஃப்ளோவில் ஸ்ட்ரீம் லைன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அப்போ ஜென்ரலாக இண்டிகேட் பண்ணுறோம் ஸ்ட்ரீம் லைன்லாம் என்ன, அப்போ பாத் லைனில் ஸ்டெடி ஃப்ளோவில் எப்படி இருக்கும். இதை மாதிரி நம்ம எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் சப்டிவிஷன்ஸ் போட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு, இந்த சார்ட்டை ரிவிஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? மினிமம் 5 minutes ஆகும். ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மேக்ஸிமம் 10 டாபிக்ஸ் தான் இருக்கும். ஒரு சார்ட்டுக்கு 5 minutes அப்படின்னா 10 டாபிக்ஸ் வித்தின் 1 hour வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். இது இனிஷியலாக நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப தான் 5 minutes ஆகும். நம்ம இதை டெய்லி ரிவைஸ் பண்ண ஒரு சார்ட்டுக்கு நமக்கு 1 minute நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ ரிவிஷன் டைமும் கம்மியாகும். நம்ம ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக படித்த சப்ஜெக்டை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தட் we won't forget and we won't confuse with the concepts. ஓகேவா? எல்லாரும் இதை மாதிரி சிம்பிள் மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரிவிஷன் டெக்னிக்ஸை. ஓகேவா? இந்த மாதிரி புது புது டெக்னிக்ஸோட டெய்லி டெஸ்ட் சீரியஸ், வீக்லி டெஸ்ட் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொஷின் நிறைய வச்சு நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஏஇ ரெகுலர் கிளாஸ் ரூம் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். February 24th 10% ஆஃபரும் இருக்குது ஃபீஸில். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் 9751-200-200. மண்டேலேருந்து நம்ம புது சப்ஜெக்ட் டாபிக் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.